ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். லாட்டரி சீட்டின் ரகசியம். இப்படி ஒரு தலைப்பில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பு, நிறைய பார்வையாளர்கள், வியூவர்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. உலகம் முழுதும் இருந்து எனக்கு நிறைய கால்ஸ், அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இதுலேருந்துலாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜாதகம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் சில பேர் நான் என்னுடைய ஃபீஸ் தர முடியாமல் நிறைய பேர் எங்களால் முடியலை, எங்களால் ஜாதகம் இவ்வளோ ஃபீஸு கொடுத்து பார்க்க முடியலை, உங்கள் ஃபீஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய எனக்கு வர கால்ஸில் அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க லாட்ரி சீட்லாம் வாங்காதீங்க, ரொம்ப லாஸ் ஆகாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் எல்லாம் கேட்குறதில்ல. எல்லாம் லாட்ரி சீட்டுன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்குது அவங்கள்ட்ட லாட்ரி சீட்டு வாங்குறதுல. அப்புறம் நான் இந்த லாட்ரி சீட்டு விஷயமாக அதில் பேசியிருந்தது இதுலேயும் கொஞ்சம் சொல்லிடுறேன். லாட்ரி சீட்டுங்கிறது எப்படின்னா பல பல அதாவது இப்போ கோடிக்கணக்கான பேர் வாங்கக்கூடிய சீட்டு இது. இதில் பரிசு ரொம்ப ரேரான ஆட்களுக்கு தான் பரிசு உழுகுது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் பரிசு சீட்டு வாங்கிட்டு எல்லோரும் உளுந்துருமானு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் யாருக்கும் பெரும்பாலும் நிறைய ஏமாந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இதுக்கு ஏதாவது கொஞ்சம் சுலபமான வழி சொல்லணுன்னு தான் நான் போன இந்த லாட்ரி சீட்டின் ரகசியம் அப்படின்னு இருக்கக்கூடிய வீடியோவில் நிறைய வழிமுறைகளாம் சொல்லி கொடுத்தேன். லாட்ரி சீட்டுங்கிறது எப்படி வாங்கணும், அந்த மாதிரி வாங்கினா அதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நம்பரு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையோடு இருக்கோ அந்த கிரகத்தோட சீட்டை மட்டும் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட சீட்டை மட்டும் நீங்கள் அந்த நம்பர், நான் சொல்லக்கூடிய நம்பரை வச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய எல்லா சீட்டையும் வாங்கி லாஸ் ஆகிடுறாங்க, நிறைய பணம் விரயமாகுது. அந்த விரயத்தை முதல்ல தடுக்கணும். லாட்ரி சீட்டு ஒழுகுதோ இல்லையா, நிறைய விரயங்களை தடுத்தாலே பாவம் கஷ்டப்படுறவங்களாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அதனால் பரிசு கிடைக்காததோட பண இழப்புனால ரொம்ப விரக்தி ஆகுறாங்க. இதை தடுக்கணும் தான் அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் போன அந்த லாட்டரி சீட்டின் ரகசியங்கிற வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தாலும் லாட்ரி சீட்டு இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் எந்த நம்பருக்கு வாங்கட்டும் அப்படின்னா, உங்கள் ஜாதகம் பார்க்கணும், அந்த ஜாதகத்துக்கான ஃபீஸை எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களால அந்த ஃபீஸ் கொடுக்க முடியல. இது நான் நிறைய ஃபோனை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இதனால் ரொம்ப என் மேலே கொஞ்சம் கோபமாகவும் இருப்பாங்க. கோபமாக இருக்காங்கன்னா, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, நான் எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும், எனக்குன்னு சில தகுதிகள்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய ஃபீஸை நான் கேட்க முடியும். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இவர் கேட்குற ஃபீஸ் நம்மளால் தர முடியல, இவர் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் என்னுடைய ஃபீஸ் தரலைன்னா இது நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது நிறைய வருது. டெய்லி எனக்கு எவ்வளோ கால்ஸ், இதெல்லாம் கணக்கே எடுக்க முடியாது. அவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஏழையாக இருக்கிறவங்க, பணக்காரங்களாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்றாங்க. வசதி வாய்ப்புக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்றாங்க, நான் சொல்கிற ஃபீஸையும் அனுப்பிடுறாங்க, இங்கேயும் நிறைய பேர் அனுப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர்
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேணாம், எங்களுக்கு நாங்கள் எந்த நம்பரில் அதிர்ஷ்ட நம்பரை வாங்கணுமோ அதை மட்டும் எங்கள் ஜாதகத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு நம்பர் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. ரொம்ப இதே மாதிரி எனக்கு அது நிறைய கஷ்டத்தை கொடுக்குது. இந்த மாதிரி நம்பர் மட்டுமாவது சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறவங்க எதுக்கு லாட்ரி சீட்டை வாங்குறீங்க, இவ்வளோ சிரமம்னு சொல்கிறீங்க, எதுக்கு லாட்ரி அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கஷ்டம் போயிடணுன்னு தான் நாங்கள் லாட்ரி சீட்டே வாங்குகிறோம், இப்படி நீங்கள் சொன்னால் எங்களுக்கு எப்படி கஷ்டம் போகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு நியாயமாக தான் தோணுது. அதுக்காக நான் இப்போ யோசிச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி லாட்ரி சீட்டை பற்றி யாரும் கேட்டால் அவங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஜாதகத்தை அனுப்ப சொல்லி ரொம்ப குறைவான தொகை வாங்கலான் இருக்கேன். அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு எந்த நம்பர் வாங்கினா அவங்களுக்கு ராசியாக இருக்கும், அதுக்காக பரிசே விழுந்துரும்னு நான் சொல்லலை. அந்த நம்பரை அவங்க தொடர்ந்து வாங்கும்போது என்றைக்காவது அவங்களுக்கு பரிசு விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்தாலும் அது உங்கள் ஜாதகப்படி வலிமையான நம்பராக இருந்ததுன்னா தொடர்ந்து வாங்கும்போது அது எப்போயாவது விழுந்துரும். ஏன்னா இந்த வலிமையான நம்பர் அவங்க ஜாதகத்தில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் அந்த நம்பர் தொடர்பில் வரும். இதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நம்பர் அவங்களுக்கு தொடர்ந்து வரும். நிறைய விஷயங்களில் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த நம்பரோட தொடர்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். நம்பருங்கிறது கிரகம்தான் நம்பர் வடிவமாக வர்றது. அதனால் நான் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச தொகை வாங்கிட்டு அவங்க கேட்குற மாதிரியே நான் இப்போ கொஞ்சம் இந்த லாட்ரி சீட்டுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு ஜாதகம் பார்க்காம ஜாதகத்தை பார்த்து நம்பரை மட்டும் சொல்லலான்ட்டு. ஏன்னா அவங்க ஜாதக விவரம்லாம் யாரும் வேணாங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு நம்பர் மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா குறைச்ச காசு வாங்கிக்கோங்க, அதுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி, இது பல ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுடைய கஷ்டத்தையும் நான் உணர்கிறேன். ஏன்னா லாட்ரி சீட்டை நான் எவ்வளோ தான் வாங்காதீங்கன்னு சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. இது எனக்கு தெரியும். எப்படின்னா ஒருத்தருடைய கிரகத்தை பொறுத்து தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அவங்களே நினச்சாலும் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அதனால் அவங்க இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இது அவங்களாலே நிப்பாட்ட முடியாது. இது அவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். இது எனக்கு தெரியுது. இது தெரிஞ்சதுனால தான் நானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மிக குறைந்த காசை வாங்கிக்கிட்டு, கட்டணத்தை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை அனுப்ப சொல்லி எந்த நம்பர் அவங்களுக்கு சரியான நம்பராக இருக்குமோ, ராசியான நம்பராக இருக்குமோ, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பராக இருக்குமோ அந்த நம்பரை நான் அவங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இந்த பதிவை பார்க்குறவங்க குறைந்த கட்டணம் நான் கேட்பேன், ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எந்த நம்பரு சரியாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதன்படி நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கிக்கலாம். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பார்வையாளருக்கும் நான் இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிடுங்க. நான் கேட்குற ஒரு சின்ன தொகையாவது அனுப்பிடுங்க. உங்களுக்கு நம்பரை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுன்னா என்கிட்ட நான் கட்டணம் அதிகம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாராலையும் பார்க்க முடியலைன்னு நீங்கள் சொல்கிற காரணத்தினால நான் இந்த சலுகையாக இந்த வீடியோவில் நான் இப்போ பேசியிருக்கிற மாதிரி உங்களுக்கு நம்பரை நிச்சயம் பார்த்து சொல்கிறேன். அதே போல் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி லாட்ரி சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் லாட்ரி சீட்லாம் விற்கலை, இது ஜாதகம் பார்க்குறோம். நான் ஜாதகம் பார்க்குறேன், நான் ஜோதிடர். நான் லாட்ரி சீட்லாம் விற்கிறது கிடையாது. இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
நேராக உடனே இந்த நம்பரை பார்த்துட்டு லாட்ரி சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. லாட்ரி சீட்லாம் லாட்ரி சீட்டு கிடைக்காது. ஏன்னா நான் ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறேன். இது லாட்ரி கடை கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. அதே போல் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா இது ஒரே நம்பர் தான். இந்த நம்பரில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தால் அடுத்தடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் என்கிட்ட பேச முடியும். நான் எடுக்க மாட்டேங்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இது ஒரே நம்பர் தான். இந்த நம்பரில் தான் எல்லோரும் பேச முடியும். நிறைய பிஸியாக இருந்தால் அடுத்தடுத்து பண்ணுங்கள். அப்போ நான் எடுப்பேன். சில நேரங்களில் நானே வேலையாக இருந்தால் ரிங் ஆகிட்டு இருந்தால் கூட எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் எடுப்பேன். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோன் பண்ணால் இப்படி தான்ட்டு. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.